வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். கடந்த 2 நாட்களாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அதாவது திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏவான அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அவர் கொடுக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும் அல்லது நேர்காணலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே புலம்புன்னு புலம்பி தள்ளுறார். தன்னுடைய ஆதங்கத்தை பூரா கொட்டி தீக்குறாரு மனுஷன். என்னங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் அந்த தாங்குனீங்க, கூட்டணி கட்சி தலைவர்னு சொல்லி பக்கத்துலாம் உட்கார வச்சுக்கிட்டீங்க. நான் எந்நேரம் ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் எடுத்து பேசுனீங்க. இப்போ நம்ம நீங்கள் மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானே ஒரு பயிலும் எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ சாதாரண எம்எல்ஏ மாதிரி எங்களை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் நான் உங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி கண்ணில் தெரியலையா? இப்போ மட்டும் உங்கள் வீட்டு வேலைக்காரனை வச்சும் உங்கள் வீட்டு டிரைவரை வச்சு என்கிட்ட பேச வர்றீங்க. இப்போ தான் உங்களுக்கு அந்த புரோட்டோக்கால்லாம் தெரியாமச்சா? புரோட்டோக்காலு அப்போல்லாம் தெரியல அந்த புரோட்டோக்காலு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கங்களை பூரா கொட்டி தீக்குறார். இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ஒரு பக்கம் உங்களுக்கு இது தேவை தான், திமுகவோடு போய் கூட்டணி வச்சிங்கல்ல, உங்களுக்கு இது தேவை தான் அப்படின்னு தோணினாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, இவங்க இப்படியே கத்திக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க, என்னைக்கு ஜெயிக்கிறது? ஒரு கூட்டணி போனால் தான்ப்பா 1-2 எம்எல்ஏ சீட்டை வச்சு ஜெயிக்க முடியும். கொள்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் 1-2 சீட்டு ஜெயிச்சா தானே அந்த கொள்கையை செயல்படுத்த முடியும். அப்போ தானே மக்கள் நம்புவான், அடுத்தடுத்து வாக்கு செலுத்துவான், நிறைய எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியும், ஆளுங்கட்சி ஆக முடியும். அதை விட்டுவிட்டு கூட்டணி இல்லாமல் தனிச்சு போட்டிட்டு இதெல்லாம் ஆகிற கதையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களும் இதுக்கு தொடர்ந்து பதில் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஏன் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்குமே இந்த மண்ணில் இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது, கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒருவேளை அதிசயமாக எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு யாராச்சும் வந்தால் கூட்டணியை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி குறித்தும் இந்த கூட்டணி கட்சிகள் குறித்தும் ஏன் இவ்வளோ விழிப்போடும் இவ்வளோ வெறுப்போடும் இருக்காரு? அப்படி கூட்டணிக்கு போனால் என்னதான் ஆகும் அப்படின்றதுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்களே ஒரு வாழும் சாட்சி தான். கூட்டணி வைத்துக்கொண்டு 1-2 சீட்டுகளை வெற்றி பெறுவதன் மூலமாக இந்த மக்களுக்கு நல்லதை செய்து விடலாம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காரு? அவரே சொல்கிறார் இல்லையா, சட்டமன்றத்தில் என் மக்களுடைய பிரச்சனையை பேசுறது கூட எனக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க, இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் என்னுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்கக்கூட நேரம் இல்லை, சட்டமன்றத்திலையும் கத்தி பார்த்துட்டேன், மக்கள் மன்றத்திலையும் புலம்பி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலைந்தாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் என் ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதோ? அவரை சந்திக்க கூட நான் பல நேரங்களில் முயற்சி பண்ணேன், அதுக்காக நேரம் கூட எனக்கு ஒதுக்கல, ஒரு கூட்டணி கட்சி தலைவன்ற மரியாதை கூட எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகளும் சரி, இந்த தேசிய அரசியல்வாதிகளும் சரி, தமிழர்களை அவங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர தமிழ் இனத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்களை கூட ஏன் திமுக தேர்தல் நேரத்தில் அந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னா, பாமகவுக்கு எதிராக வன்னியர்களின் ஓட்டை திமுக பக்கம் திருப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு கருவி தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். தேர்தல் முடிஞ்சு அந்த கருவியினுடைய வேலையும் முடிஞ்சு, எனவே தூக்கி ஓரத்தில் போட்டாங்க. இப்போ குத்துதே கொடையுதேன்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவருடைய தொகுதி மக்களுக்காச்சும் குறைஞ்சபட்சம் அவரால் ஏதாவது ஒரு நல்லதை செய்ய முடிஞ்சா, அவர் கொடுத்த ஏதாவது ஒரு வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற முடிஞ்சான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. இப்போ அந்த மக்கள் மத்தியில் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அவப்பேறு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. இனிவரும் காலங்களில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அந்த மக்களை சந்தித்து, இந்த முறை நான் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவேன், என்னை நம்புங்க, எனக்கு நம்பி வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அந்த மக்கள் இவரை நம்பி வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. கூட்டணிக்கு போயிருந்தா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி எப்படி அண்ணன் வேல்முருகன் புலம்பிக்கிட்டு இருக்காரு, எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, நான் எங்களுடைய வாக்குறுதி எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாரு இல்லையா? இதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வரைக்கும் இருந்துச்சு இல்லையா, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கூட அவங்க கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்காங்க, ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா முன்னாடி நிற்கிறாங்க, மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேரும் நாசமாக போயிடும். அதுக்கப்புறம் இவங்களும் அப்படி தான்டா கூட்டணி அப்படின்னு பேசுவாங்க, உள்ளே போய் கூட்டணி பேரம் மடியில்லைன்னா உடனே அந்த கட்சி எதிர்ப்பு பேசுவாங்க, நாளைக்கு வேறு கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான அரசியல்வாதிகள் தான் இவர்களும் அப்படின்ற ஒரு நினைப்பு மக்கள் மத்தியில் வந்துடும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு காலமும் தலை தூக்காமல் போய்விடும். அதனால தான் அண்ணன் விடாப்பிடியாக இருக்கார், நான் ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டேன், இப்படியே போராடி கத்தி செத்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் இவங்ககிட்ட கூட்டணிக்கு போய் நான் அசிங்கப்பட விரும்பலை அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்காங்க. இங்கே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறீங்களா, நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போனால் ஏதாச்சும் 1-2 சீட்டு ஜெயிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை உண்மையை நேசிக்கக்கூடிய ஒரு சிலரும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு முறை அண்ணன் வேல்முருகன் அவருடைய பேச்சை கேட்டு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இதன் மூலமாக தெரிவிக்கிறேன். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த நேர்காணல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட சில முக்கியமான விஷயங்களையும் அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிஜேபி அந்த மண்ணுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான்
திமுகவோட கூட்டணி வச்சோம், அதன் மூலமாச்சு இந்த மண்ணில் வந்து ஏதாவது நல்லது செஞ்சிட முடியாதா அப்படின்றதுக்காக தான் நான் போய் கூட்டணி வச்சேன். ஆனால் இன்று மோசமான பல திட்டங்கள் இந்த மண்ணில் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இவங்க மக்களிடம் நூல் விட்டு பார்க்குறாங்க, மக்கள் அமைதியாக இருக்கானா விழிப்புணர்வாக இருக்கானா அப்படின்றத தொடர்ந்து சோதிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் வராது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இதற்கு முன்னாடி அந்த நடவடிக்கைகள் அது குறித்தான ஆய்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த முதலமைச்சருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குலாம் தெரியாதா? அப்போ வந்து இந்த டங்ஸ்டனால் இந்த மக்களுக்கு ஆபத்து அப்படின்றதெல்லாம் தெரியாதா? இப்போ மட்டும் ஏன் இப்படி வந்து பேசுகிறாரு? இங்கு டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்லக்கூடிய இதே முதலமைச்சர் இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் கன்னியாகுமரியில் பல இடங்களில் சுரங்கங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன் இது குறித்து முதலமைச்சர் பேச மாட்டாரு? அப்போ மக்கள் அமைதியாக இருக்கானான்னு பார்க்குறாங்க. அமைதியாக இருந்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்திடலான்னு இருக்காங்க. மக்கள் எதிர்த்து போராடினாங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஆட்கள் வந்து போராடினா உடனே வந்து பேக் அடிச்சுட்டு நாங்கள் மக்களின் பக்கம் இருக்கோம், இது மோசமான திட்டம்னு வந்து நம்ம கூட சேர்ந்தே பேசுகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றதெல்லாம் குறித்து பேசியிருந்தார். உண்மையிலே இது நாம் அனைவருமே கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இங்கு மக்கள் நாம் விழிப்புணர்வோடு இருக்கும் வரைந்தான், நாம் இந்த மண்ணுக்காக போராடும் வரைந்தான் இந்த மோசமான திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்படாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்க மக்கள் அமைதியாக இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்கு மோசமான நாசகர திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்ற வேறுபாடே கிடையாது. பெரும் முதலாளிகளுக்கு அந்த அனைத்து கட்சிகளும் அடிவரடி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே உதாரணம் தான். இவ்வளோ ஏங்க மீத்தேன் திட்டத்துக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டுன்னு சொன்ன நபர் தான் இன்றைக்கி நம்ம முதலமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட போய் நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் எதிர்பார்க்குறது நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். சரி, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கே, நம்ம திருமாவளவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் ரொம்பவே அமைதியாக இருக்கார். இந்த நேரத்தில் நம்ம ஏதாச்சும் பேச போய் நம்ம வார்த்தையை பிடிங்கி நம்மளுக்கு எதிராக எவனாச்சும் யூஸ் பண்ணிட்டானா அடுத்த தேர்தல் நம்மளுக்கு கிடைக்கிற 2 சீட்டும் போயிடும்டா, எனவே மூச்சு விட்டுறக்கூடாதா அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கார். திமுகவும் இந்த மாதிரியான அடிமைகளை தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ணாலும் பொத்தி கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய 2 சீட்டை வாங்கிட்டு எல்லா இடங்கள்லையும் வெக்கமான சூடு சோரணை எதுவுமே பார்க்காம வேலை பார்க்கணும். அவங்க கட்சி கொடியை கிழிச்சு எறிஞ்சாலும் சரி, கட்சி கொடி கம்பத்தை புடுங்கி போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் ரோசப்படாமல் நம்மளுக்கு வேலை பார்க்குற ஆள் தாண்டா வேணும். அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் திருமாதாண்டா அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் திருமாவளவனை நிறைய இடங்களில் பூஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நிறைய மாநாடு நடத்துறதுக்கு, அவர் வந்து வெளிச்சத்தில் படும் விதமாக அவரை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்படின்னா அவர் ஒரு விருப்ப அடிமையாக இருக்கனால தான் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு புகழ் வெளிச்சத்திலே எப்போதும் வச்சுருக்காங்க. வேல்முருகன் அவர்களை மாதிரி கொஞ்சம் வெக்கமான சூடு சோரணை இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே ஒரே அடியாக இருட்டடிப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இப்போ வேல்முருகன் அவர்களுடைய விஷயத்திலும் நடக்குது. உண்மையிலே நீங்கள் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெக்கமான சூடு சோறுலாம் கழட்டி போட்டு அவனுக்கு நான் உங்கள் அடிமை அப்படின்ற ஒரு அடிமை சாசனத்தை எழுதிட்டு போய் அங்கே உட்காரணும். இல்லை நான் சூடு சொரணையும் பார்ப்பேன், ரோசமும் பார்ப்பேன், நான் மக்களுக்கு நல்லதுன்னு பண்ணணும்னு பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் கூட்டணி பற்றி யோசிக்கவே கூடாது. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கி கொண்டே இருக்கார். இதை தமிழ் தேசியவாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.